பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கருடைய ஐ திரைப்படத்தோட பாடல் வெளியீட்டு விழா வர்ற திங்கக்கிழமை நம்ம சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடக்க போகுது. இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் யார் யார் கலந்துக்க போகிறா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய லிஸ்ட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் சாதாரண நடிகர்கள்லேருந்து உலகத்திலேயே ரொம்ப ஸ்பெஷலான, உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான நடிகர்கள் வரைக்கும் இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்க போகிறாங்க. முக்கியமாக இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்க போகிறவர் யார் அப்படின்னு கேட்டால் ஹாலிவுட்டோட சூப்பர் டூப்பர் ஹீரோ, அது மட்டும் இல்லாமல் கலிஃபோர்னியாவோட முன்னாள் கவர்னர் ஆர்னால்டு தான் கலந்துக்க போகிறாரு. ஆர்னால்டு இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறாரு அப்படிங்கிறதாலேயே தமிழ் திரையுலகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க ஹோல் திரையுலகத்தையும் சேர்ந்த முக்கியமான பிரமுகர்கள் எல்லாருமே இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அர்னால்டு கூட மேடையில் ஏறணும் அப்படின்னு எல்லா நட்சத்திரங்களும் ஆசைப்பட்டாலும் அர்னால்டுக்கு ஒரு ஆசை இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஏதாச்சும் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கணும் அப்படின்னா இந்தியாவோட சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் கூட மேடை ஏறணும் அப்படிங்கிறது அர்னால்டோட ஆசையாம். ஸோ அர்னால்டோட ஆசையை ஷங்கரும் ரஜினிகாந்தும் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டாக ஷங்கர் ரஜினிகாந்தை மீட் பண்ணும்போது அர்னால்டோடைய ஆசையை எடுத்து சொல்லி, நீங்களும் கண்டிப்பாக வந்து மேடையில் அர்னால்டு கூட உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் ரஜினியும் வர்றதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது மூலமாக ரஜினிகாந்த் வந்து அர்னால்டோடைய ஆசையை நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஷங்கரோடைய ஐ திரைப்படத்தோட பாடல் வெளியீட்டு விழா இவ்வளவு பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அதுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் எல்லா சைடும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பாடல் வெளியீட்டு விழா நெருங்க இன்னும் சுவாரஸ்யமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைச்சிட்டே இருக்குது. அடுத்த இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணலாம்.